وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وكانوا يقولون أئذا متنا وكنا ترابا وعظاما أئنا لمبعوثون صدق الله العلي العظيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடி இருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக எப்படியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்கிற அறிவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திற்கு சொல்லி காட்டி நிலைநிறுத்திய கோட்பாடுகளில் பிரதானமான கோட்பாடு நாளை மறுமையை பற்றிய கோட்பாடு. அதாவது இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, இந்த உலகம் ஒரு நாள் முடிந்து போகும். அதற்கு பிறகு ஒரு உலகம் வரும். அந்த உலகத்தில் இங்கு நாம் என்னென்ன செய்தோமோ அதற்கான விசாரணை நடைபெறும். அந்த விசாரணைக்கு பிறகு நாம் நல்லவர்களாக இருந்தால் நமக்கு பரிசாக சொர்க்கம் தரப்படும். நம்முடைய தீமை அதிகரித்திருக்குமானால் நாம் நரகத்திற்கு செல்ல வேண்டியது வரும் என்ற கொள்கைக்கு மறுமை கோட்பாடுன்னு பேர். இஸ்லாம் இந்த உலகத்தில் நிலைநாட்டிய கோட்பாடுகளில் இது பிரதானமானது. அடிப்படையில இது எல்லா நபிமார்களும் போதிச்சதுதான். ஏனென்றால் இது தீனுடைய அடிப்படை. தீன் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அடிப்படை ஒன்றுதான். அல்லாஹ் ஒருவன் தான், அவனைத்தான் வணங்க வேண்டும். அதே போல கியாமத் நாள் இருக்கிறது, மறுமை வாழ்க்கை இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது, சொர்க்கம் நரகம் இருக்கிறது என்பதெல்லாம் எல்லா நபிமார்களுக்கும் உண்டான கோட்பாடு தான், கொள்கை தான். ஆனால் பல சமூகங்களும் அந்த கொள்கையை சில காலகட்டங்களில் மறந்து விட்டிருக்கிறார்கள், அல்லது தங்களுடைய வசதிக்கேற்ப அதை மறந்தது போல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் இந்த கோட்பாட்டில் உறுதியாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கியது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய சாதனைகள்ல இதுவும் ஒண்ணு. யூதர்களுக்கும் மறுமை கோட்பாடு உண்டு. ஆனால் இன்று அதை பற்றி பேசுகிறவர்கள், நம்புகிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியானது. கிறிஸ்தவர்களுக்கும் மறுமை கோட்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று எத்தனை பேர் அதை நம்புகிறார்கள் என்பது கேள்விக்குறியானது. முஸ்லிம்களுக்கு மறுமை கோட்பாடு உண்டு. ஆனால் அத்தனை முஸ்லிம்களும் அதை நம்பியாக வேண்டும். நம்பாதவர்கள் முஸ்லிமாக இருக்க முடியாது. இந்த கோட்பாட்டை உறுதியாக நிலைநிறுத்தியவர் என்கிற பெருமை நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர் வாழ்ந்த காலத்தில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை அவர் எடுத்து சொன்ன காலகட்டத்தில் அந்த மக்களால் அதிகம் மறுக்கப்பட்டது இதுதான். அல்லாஹ் கூட ஒரு கட்டத்தில் அவன் ஒத்துக்கிட்டான். நமக்கு சூப்பர் பவரா, எல்லா சக்திக்கும் பெரிய சக்தியாக அல்லாஹ் இருக்கிறாங்கிறது கூட அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த கியாமத் நாள் என்கிற கான்செப்ட், மறுமையில் எழுப்பப்படுதல் அப்படிங்கிறத அவங்களால அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க முடியல. அதைத்தான் அவங்க அதிகமா அப்ஜெக்ஷன் பண்ணாங்க, எதிர்த்தாங்க.
அல்லாஹ் சூரா வாக்கியாவில் அவர்களுடைய எதிர்ப்பை சொல்லி காட்டுகிறான். அவர்கள் நபியிடத்திலே கேட்டார்கள், இதா மித்னா வ குன்னா துராபன் வ இலாமன் இன்னா லமபூஸூன், நான் மௌத்தா போய் எலும்பும் மண்ணுமாக மாறிவிட்ட பிறகு, மண்ணோட மண்ணாக மக்கி போய் வெறும் எலும்புகளாக மட்டும் மாறிவிட்ட பிறகு திருப்பியும் எழுப்பப்படுவோமா என்று அவர்கள் கேட்டார்கள். அவ்வளவும் நம்முடைய முன்னோர்களும் அப்படி எழுப்பப்படுவார்களா என்று கேட்டார். ஏன்னா மௌத்தாய் எவ்வளவு காலம் ஆச்சு, இன்னைக்கெல்லாம் அவங்க இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் போய்விட்ட சூழலில் திரும்பவும் எழுப்பப்படுவோமா என்று அவர்கள் கேட்டார்கள். அதுக்கு அல்லாஹ் பதில் சொன்னா, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன, ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தவர்களும் அந்திம காலத்தில் கடைசி காலத்தில் வாழ்ந்தவர்களும் லமஜ்மூஊன இலா மீகாத்தின், ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒன்று கூட்டப்படுவார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒன்று கூட்டப்படுவது ஏற்படும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் உறுதிபட சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து மக்களுக்கு அதிகமா சந்தேகம் வந்தது இதுதான். எப்படிங்க ஒன்றும் இல்லாம போன பிறகு அதுக்கப்புறம் எப்படிங்க நம்ம திரும்பி வருவோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய சந்தேகமா இருந்துச்சு. அது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சூரத்துல் ஹஜ் அத்தியாயத்திலே அது எப்படி சாத்தியப்படும்ன்றதுக்கு விளக்கி சொன்னான். உங்களை ஆரம்பமா அல்லாஹ் ஒண்ணும் இல்லாம இருந்து படைச்சானா இல்லையா? அப்படி படைச்ச ரப்புக்கு திருப்பியும் படைக்கிறது பெரிய விஷயம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பாஸி, மறுமை நாளில் எழுப்புவதை பற்றி நீங்கள் சந்தேகப்படுவீர்கள் என்றால் யோசிச்சு பாருங்க. ஃபஇன்னா ஹலக்னாக்கும் மின் துராபின், உங்களை மண்ணிலிருந்து தான் நான் படைத்திருக்கிறேன். நீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்க? மக்கி மண்ணா போன பிறகு எப்படி நம்ம திரும்பி வர முடியும்னு தானே கேட்கிறீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை நான் மண்ணிலிருந்து தான் படைத்திருக்கிறேன். சும்மமின் நுத்ஃபத்தின், பிறகு இந்திரிய துளியிலிருந்தும், சும்மமின் அலகத்தின், பிறகு இரத்த கட்டியிலிருந்தும், சும்மமின் முலாத்தின், பிறகு சதை கட்டியிலிருந்தும், முகல்லகத்தின் வகைர், முழுமையாக படைக்கப்பட்டது முழுமையாக படைக்கப்படாத சதை கட்டிகளிலிருந்து நான் அடுக்கடுக்கா உங்களை ஆரம்பத்துல நான் தான் உருவாக்கியிருக்கேன். அப்படி உருவாக்குற என்னால திருப்பியும் உங்களை கட்டம் கட்டமாக கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டு அந்த கடைசியில சொல்லுவான், இறுதி நாளில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹு தஆலா கபர்களில் இருப்பவர்களை எல்லாம் வெளியே அல்லாஹ் கொண்டு வந்து எழுப்புவான் என்று சூரத்துல் ஹஜ் அத்தியாயத்துல அல்லாஹ் அதுக்கான ஆதாரத்தை சொன்னான். உங்களை எல்லாம் திருப்பி எழுப்புறது கஷ்டம், அல்லாஹ்வுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆரம்பத்துல படைச்ச அல்லாஹ் அதே போல உங்களை கொண்டு வந்துட முடியும். சூரத்துல் கியாமா என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் அழுத்தி சொன்னான், ஒரு ஆதாரத்தையும் சேர்த்து சொன்னான். எனக்கு என்ன சக்தி இருக்கு தெரியுமா? பலா காதிரீன அலா அன் முஸவ்விய பனானா, உங்களுடைய விரல் நுனிகளை கூட என்னால் சரி செய்ய முடியும். விரல் நுனி எப்படி இருந்துச்சோ அதை கூட என்னால சரி செஞ்சிட முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். திருக்குர்ஆனுடைய ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க, மக்கி மண்ணா போனா கூட உங்களை எடுத்து கொண்டு வர முடியும், உங்களுடைய விரல் நுனியை அல்லாஹ்வால சரி செஞ்சிட முடியும். இந்த விரல் நுனியில என்ன இருக்குது? ரேகை இருக்கு. உலகத்துல கோடிக்கணக்கான மனிதர்கள் பிறந்தாலும் அவர்களை தனியாக அடையாளம் காட்டிக் கொள்றதுக்கு உதவக்கூடியது கைரேகை தான். அப்ப என்னால் உங்களுடைய விரல் ரேகைகளை சரி செய்து கொள்ள முடியும்னா என்ன அர்த்தம்? கைரேகையை உருவாக்கிட்டா நீங்க யாரு என்னன்னு கண்டுபிடிச்சுக்கலாமா இல்லைங்களா? இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு எல்லாம் கைரேகையை வச்சுட்டா நம்மளுடைய சரித்திரத்தையே சொல்லிடுவோம். இன்னைக்கு எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கிற சரித்திரத்தையே சொல்ல முடியுங்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கா இல்லைங்களா? இல்லையா? நம்ம கைரேகையை வச்சுட்டா அதை வச்சு எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. அதனால் அல்லாஹ் தன்னுடைய சக்தியை இப்படி சொன்னான், பலா காதிரீன அலா அன் முஸவ்விய பனானா, உங்களுடைய விரல் ரேகைகளை என்னால் சரி செய்ய முடியும் என்று அல்லாஹ் சொன்னான். இப்படி எல்லாம் சொன்ன பிறகு முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் ஒரு செய்தி சொன்னான். இந்த மறுமை நம்பிக்கை என்பது
இதுல சந்தேகப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அல்லாஹ்வால முடியாதது எதுவும் இல்லை, அல்லாஹ்வால முடிஞ்சதுதான். இதை நீங்க உறுதியா நம்புங்க. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ், முஸ்லிம்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது ஒரு அருமையான வாசகம் சொன்னா, ஒஹும் பில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன், ஒஹும் பில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன், அவர்கள் மறுமை நாளை உறுதிபட நம்புவார்கள். அல்லாஹ் சொல்ற செய்தியில் இருக்கிற ஆழத்தை பாருங்க. மறுமை நாளை நம்புவார்கள் மட்டும் சொல்லல, மறுமை நாளை உறுதிபட அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எதையெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி? இது பகல் அப்படிங்கிறதுல ஏதாவது சந்தேகத்துக்கு இடம் இருக்கா? நம்ம கையில காசு வச்சிருக்கோம், இந்த காசு இன்னைக்கு நமக்கு போதும் அப்படிங்கிறதுல ஏதாவது சந்தேகத்துக்கு இடம் இருக்கா? அல்லது நாம படிச்சிருக்கோம், இந்த படிப்பு வச்சு நாம எப்படி இருந்துட முடியும், நமக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகத்துக்கு இடம் இருக்கா? அதுல எல்லாம் ஒரு உறுதிப்பாடு இருக்கா இல்லைங்களா? நம்மகிட்ட இருக்கிற காசு பணம், நம்மகிட்ட இருக்கிற அந்தஸ்து, நம்மகிட்ட இருக்கிற மற்ற வாய்ப்புகள் மேல நமக்கு ஒரு உறுதி இருக்கா இல்லையா? இந்த உறுதி நாளை திரும்ப எழுப்பப்படுதல் என்பது நடக்கும் என்பதிலும் நமக்கு யாருக்காவது அதுல சந்தேகம் இருக்கா? முஸ்லிம்களுக்கு அதுல சந்தேகமே இல்லை. இன்னும் சொல்ல போனா முஸ்லிம்கள் இதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் போதும் அல்லாஹ் இதற்கு நாளைக்கு நமக்கு என்ன சொல்லுவான், நமக்கு என்ன செய்வான் என்பதை யோசிக்கிற இயல்புடைய சமுதாயமாக முஸ்லிம்கள் இருக்காங்க. அப்ப முஸ்லிம்களுக்கு இதுல அழுத்தமான உறுதி இருக்குது. இது ஒரு செய்தியை சொல்றோம். இந்த வாசகம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவர்கள் மறுமையை உறுதியாக நம்புகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி நிறுத்தி இருக்கலாம். சொல்லாம அல்லாஹ் இதுல ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கிறான். அவர்கள் மறுமை நாளை அவர்கள் நம்புவார்கள் அப்படிங்கிறான். அவர்கள் மறுமை நாளை அவர்கள் நம்புவார்கள். இந்த வாசகம் என்ன சொல்லுதுன்னா, மறுமை நாளை அவர்கள் தான் நம்புவார்கள் என்கிற கருத்தை சொல்லுகிறது. உலகத்திலே எத்தனையோ சமுதாயங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த மறுமை நாளை நம்புகிற சமுதாயமாக அவர்கள் தான் இருப்பார்கள் என்கிற செய்தியும் சொல்லுது. இப்ப ரெண்டு சிறப்பை இது நமக்கு சொல்லுது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன பிறகு நாம மறுமை நாளை உறுதியாக நம்புவோம், ஒரு சிறப்பு. இரண்டாவது சிறப்பு என்னன்னா, இந்த உலகத்துல மறுமை நாளை நம்பி செயல்படக்கூடிய ஒரே சமுதாயமாக நாம தான் இருப்போம். ஒரு யதார்த்தங்க. இன்னைக்கு மறுமை நாள் என்கிற கான்செப்டை நம்புகிறவர்கள் நம்மை தவிர உலகத்தில் வேறு யாரும் இல்லை. மற்ற வேதக்காரர்கள் கூட இல்லை, யூதர்களிலும் இல்லை, கிறிஸ்தவர்களிலும் இல்லை. இது அல்லாம பெரும்பாலான மக்கள் இருப்பது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலே அல்லது மதமற்ற சிந்தனையில் இருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் செய்த மக்களுக்கிடையிலே செய்த பெரிய தீமைகளில் ஒன்று அவர்களுடைய மறுமையை பற்றிய நம்பிக்கையை தகர்த்தது. எங்கெல்லாம் கம்யூனிசம் வளர்ந்ததோ அங்கெல்லாம் மறுமையை பற்றிய சிந்தனை தளர்ந்தது. இந்த உலகம்தான் அப்படிங்கிற கருத்து மேலோங்கி இருந்துச்சு. இப்படி உலகத்தில் பல சமூகத்தவர்களும் மறுமையை பற்றிய சிந்தனையை உதறி தள்ளிவிட்ட போது அதை உறுதியாக பற்றி நிற்கிற சமுதாயம் நம்ம சமுதாயம். அதனால அல்லாஹ் சொல்ற இந்த சின்ன வார்த்தையில ரெண்டு கருத்து இருக்கு. நாம கியாமத்னால மறுமைனால உறுதியா நம்புறோம் என்ற ஒரு கருத்து இருக்கு, நாம மட்டும்தான் நம்புறோம் என்கிற இரண்டாவது ஒரு கருத்தும் அது இருக்கு. மார்க்கம் நமக்கு அதுக்கு சொல்லிக் கொடுத்திருக்காரு. மறுமையினால உறுதியா நம்புவோம், மறுமையினால் தான் சிறந்ததுன்னு நம்புவோம். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம். உலக வாழ்க்கை எவ்வளவு காலம்? கொஞ்ச காலம். நான் இதுக்கு முன்னாலேயும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சயின்ஸ் அறிவியல்ல போய் கேட்டோம்னா, மனுஷன் இந்த உலகத்துல எவ்வளவு காலமா வாழ்ந்திருக்கான் அப்படின்னு கேட்டோம்னா கணக்கு இல்லாம போய் சொல்லுவான். ஏன்னா எல்லாம் கற்பனையில பேசுறது தான். மனுஷன் 1000 லட்ச காலமாக மனுஷன் பூமியில வாழ்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மார்க்க அறிஞர்கள் ரொம்ப தெளிவா வரையறுத்து சொல்லியிருக்காங்க. பூமி படைக்கப்பட்டு எத்தனையோ லட்சம் வருஷம் இருக்கலாம், பூமி வானங்கள் படைக்கப்பட்டு எத்தனையோ லட்சம் வருஷம் இருக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு மனிதர்கள் படைக்கப்பட்டது
7000 வருஷத்துக்கு முன்னாடி. மனித வரலாறுங்கிறது 7000 வருஷம் தான். நான் மலேசியால ஒரு மியூசியத்துக்கு போனபோது அங்க ஒரு மண்டை ஓடு வச்சிருந்தாங்க. அது போட்டிருந்தாங்க, இந்த மண்டை ஓடு 4500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அப்புறம் இன்னொரு மண்டை ஓடு வச்சிருந்தாங்க, இந்த மண்டை ஓடு 35000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு போட்டிருந்தாங்க. நான் கூட வந்த ஹசரத்மார்கள்ட்ட சொன்னேன், இது வேணும்னா சரியா இருக்கலாம், ஆனா இது நமக்கு ஒத்து வராது, இது நம்மளை பொறுத்து இது ஒத்து வராதது, இது வெறும் யூகம். ஏன்னா இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் அவர்கள் நபிமார்களுடைய வரலாறுகளை துல்லியமாக ஆய்வு செய்த வகையில் திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்களின் கண்ணோட்டத்தின்படி இந்த உலகத்தில் மனித வரலாறுங்கிறது 7000 வருஷம் தான். நமக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் 7000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 4000 வருஷத்துக்கு முன்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம், 3000 வருஷத்துக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம், அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய காலம் 1500 வருஷத்துக்கு முன்னாடிங்கிற அந்த துல்லிய கணக்கு இருக்க, இது நம்ம கிட்ட இருக்கு. இப்ப நம்ம கணக்குப்படி மனித வரலாறு பூமியில 7000 வருஷம் தான். இனி எத்தனை காலம் பூமி இருக்கும், அல்ல பூமியில் மனிதர்கள் இருப்பாங்க? சில 500 வருஷங்கள் இருக்கலாம், சில 500 வருஷங்கள். ஏன்னா அறிவியலே என்ன ஒத்துக்கொள்ளுது, இந்த பூமி அழிஞ்சு போகும்னு ஒத்துக்குது. பூமி அழிஞ்சு போறது எதுலன்னா சூரியன் கரிஞ்சு போகும்னு ஒத்துக்கிறாங்க. சூரியன் தானே வெளிச்சமா இருக்கு, பூமியில் உயிர் சக்திகள் இருப்பதற்கு காரணமா இருக்கிற இந்த சூரியன் இருக்க, இது ஒரு காலத்துல கரிஞ்சு போயிடும், அதுல இருக்கிற ஹீலியம் பவர் குறைஞ்சு போய் அது கரிக்கட்டையா மாறிடும்னு விஞ்ஞானிகளே சொல்றாங்க. அதன் காலம் அதுக்கு எவ்வளவு ஆகும்னு சொல்றது துல்லியமா சொல்றது இல்லை, கொஞ்சம் காலம் எல்லாம் ஆகுங்கிறாங்க. நம்மளுடைய கருத்தின்படியும் அது எவ்வளவு காலம் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனால் எவ்வளவு காலம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட இந்த எண்ணிக்கையில் அடங்கக்கூடிய காலம் தான் இந்த உலகம். இந்த எண்ணிக்கை இப்ப 7000 சொன்னமா இல்லைங்களா, ஒருவேளை இன்னொரு 7000 இருக்கலாம். இந்த எண்ணிக்கைக்குள் அடங்கக்கூடியதுதான் நாம் வாழ்கிற இந்த உலக வாழ்க்கை. ஆனால் கியாமத் நாள் என்கிற மறுமையின் வாழ்க்கை இருக்கிறதே, அது பிரம்மாண்டமானது, கணக்கிட்டு சொல்ல முடியாதது, எல்லை இல்லாதது. நம்முடைய முன்னோர்கள் சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. எவ்வளவு பெருசு மறுமை வாழ்க்கைன்னா, வானம் பூமி இதற்கு இடையில் இருக்கிற இந்த உலகத்தை நீங்க ஒரு குடோன் மாதிரி கற்பனை செஞ்சுக்கங்க, ஒரு குடோனாட்ட கற்பனை பண்ணிக்கங்க. இந்த குடோன்ல கடுகு மாதிரி தானியம் நிறைச்சு வச்சிருக்கீங்க, மொத்த கடுகு மாதிரியான தானியத்தை நிறைச்சு வச்சிருக்கீங்க. அதுல ஒரு பறவை அதிலிருந்து ஒரு தானியத்தை சாப்பிடுது அப்படின்னா, அந்த பறவை 1000 வருஷத்திற்கு அடுத்த தானியத்தை தொடாது. 1000 வருஷத்துக்கு அது போதும், அந்த பறவைக்கு 1000 வருஷத்துக்கு அது போதும். அது 2வது தானியம் எடுக்கணும்னா அடுத்த 1000 வருஷம் ஆகும். அப்படி அந்த பறவை இந்த தானியங்கள் முழுக்க சாப்பிட்டு முடித்தாலும் மறுமை நாளின் நீளம் என்பது முடியாது. நமக்கு புரிய வைக்கிறதுக்காக, அந்த பிரம்மாண்டத்தை புரிய வைக்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் அப்படி ஒரு உதாரணத்தை சொல்லி காமிச்சாங்க. மறுமை நாள் என்பது மிகப்பெரியது, அது கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. இப்ப நம்ம வாழ்ற இந்த உலகம் இருக்கே, இது கணக்குக்கு உட்பட்டது. நான் இப்ப சொல்லிட்டேன், இதுவரைக்கும் உள்ளான மனுஷ வாழ்க்கை எவ்வளவுதான், 7000 தான். அப்ப இதுக்கு பின்னால் இருக்கிற காலமும் எப்படித்தான், இந்த கணக்குக்கு உட்பட்டது தான். கணக்கு போட முடியாத காலம் அல்ல, கணக்குக்கு உட்பட்டது தான். ஆனால் மறுமை என்பது எப்படிப்பட்டது என்றால், கணக்கிட முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமானது. அப்படியானால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன, இந்த உலகத்தில் எந்த சுகத்தை நாம் அனுபவிக்கிறோமோ அது மிகச் சொற்பமானது. நாளை நாம் என்ன சுகத்தை மறுமையில் அனுபவிப்போமோ அது பிரம்மாண்டமானது. நாம் பயப்பட வேண்டியது, இந்த உலகத்தில் எந்த துக்கத்தை சிரமத்தை நாம் அனுபவிக்கிறோமோ அது சொற்பமானது. நாளை மறுமையில் நாம் சிரமத்தை அனுபவிக்க வேண்டியதாகிவிட்டால் அது மிக பெரியதாகிவிடும், தீராத சிரமமாகிவிடும்.
இப்போ மகிழ்ச்சினாலே, உண்மையான மகிழ்ச்சினாலே எது நீடிக்குமோ அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. எது வெற்றி, எந்த வெற்றி நிலைக்குமோ அதுதான் உண்மையான வெற்றி. எது நீடிக்காதோ அது பெரிய மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்கு? மறுமையில் இருக்கு. இது நாம அழுத்தமாக, ஆழமாக மனசுக்குள்ளே பதிவு செய்து வைத்து விட வேண்டிய விஷயம். இது மகிழ்ச்சி, மரியாதை, அந்தஸ்து, இது எல்லாமே இந்த உலகத்தில் கிடைப்பது தானே நாம பெருசா நினைக்கிறோம். இந்த உலகத்துல 4 பேர் கை தட்டிட்டா அரசியல்வாதிக்கு அது செல்வாக்கு. உலகத்துல 4 பேர் கை தட்டிட்டா அரசியல்வாதிக்கு அது பெரிய செல்வாக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன நாம அப்படி நினைக்க கூடாது. நமக்கு பெரிய வாழ்க்கை எங்க இருக்கு? அங்க இருக்கு. அங்கே மலக்குகள் கைத்தட்டி வரவேற்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். இப்ப நமக்கு மார்க்கம் சொல்லி கொடுக்குறது மறுமைங்கிறது பிரம்மாண்டமானது. அந்த பிரம்மாண்டமான மறுமை அங்கே கிடைக்குது. இங்க இருக்கிற சந்தோஷம் முக்கியம்தான். அதை விட முக்கியம் அங்க கிடைக்க வேண்டிய சந்தோஷம். இங்க இருக்கிற தீமையும் துயரமும் போகணும் தான். அதை விட பெருசு அங்க கிடைக்கிற துயரம் போகணும். உம்ராவுக்கு போயிருக்கும்போது ஒருத்தரை கூட்டிட்டு காபாவுக்கு பக்கத்துல தவாப் செய்ய போனோம். அப்ப அவரை முல்தசம்னு ஒரு இடம் இருக்கு. துவா அங்கீகரிக்கப்படுற இடங்கள்ல பிரதானமான இடம் காபால முல்தசம். முல்தசம்ங்கிறது ஹஜருல் அஸ்வதுக்கும் காபாவுடைய வாசலுக்கும் இடையில இருக்கிற பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சட்டையினுடைய மேல் பட்டனை கழட்டி விட்டுட்டு முகத்தையும் நெஞ்சையும் அங்க புதைச்சு அழுவாங்க அப்படின்னு ஹதீஸ்கள்ல வருது. துவா அங்கீகரிக்கப்படுற இடங்கள்ல அது நல்லா நம்ம எல்லாத்துக்கும் அந்த தௌஃபீக்கு தரணும். நான் இவரை கூட்டிட்டு போய் எப்படியோ உள்ள கொண்டு போய் திணிச்சு, அது ஒரு டெக்னிக்கா போனா போயிடலாம், உள்ள திணிச்சு கொண்டு போய் அந்த முல்தசம பிடிக்க வச்சுட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி சட்டை கழட்டி விட்டு மூஞ்சி வைக்கிறதுங்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு காலத்துல வாய்ப்பு கிடைக்கிறது கம்மி. நினைச்சா செய்யலாம், ஆனா அங்க நிக்கிற அளவுக்கு தெம்பும் தைரியமும் இருக்கணும். நான் அவரை கொண்டு போய் அதை பிடிக்க வச்சுட்டேன். பிடிக்க வச்ச பிறகு அவர் என்ன பார்த்து கேட்கிறாரு, என்ன துவா கேட்கிறது? அங்க எதை பிடிச்சாச்சு? முல்தசம பிடிச்சாச்சு. அவருக்கு அங்க என்ன துவா கேட்கறதுக்குன்னு தெரியல. அவர் என்னை பார்த்து திரும்பினோட நான் சொன்னேன், நேரம் யா அல்லாஹ் எங்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாகன்னு கேளுங்க. என்ன கேட்கறது? அங்க வச்சு யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாமே வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா, ஒரு திட்டவட்டமான வரையறைக்குள்ள, ஒரு இலக்குக்குள்ள நம்ம வாழ்க்கை இருக்கிறது இல்லை. ஒரு பொத்தாமதமாத்தான ஒரு வாழ்க்கை தான். அப்படி இருக்கக்கூடாது. சில விஷயங்கள் நமக்கு உறுதிப்பட இருக்கணும். சில விருப்பங்கள், சில தேவைகள், சில விஷயங்கள் உறுதி இருக்கணும் நமக்கு. அப்ப அவர் அந்த இடத்துல கையை பிடிச்சாச்சு, முல்தசம பிடிச்சாச்சு. அவர் கேட்கிறாரு, என்ன துவா கேட்கிறது? நான் உடனே சொன்னேன், யா அல்லாஹ் எங்களை நரகத்தை விட்டு. அதுக்கப்புறம் சொன்னேன், ஹஜ்ரத் நல்ல துவா சொல்லி கொடுத்தீங்க ஹஜ்ரத் அப்படின்னாரு. நல்ல துவா. அவருக்கு அது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டார். இங்க எதைத்தான் பிரதானமா கேட்கணும்னு அப்ப அவருடைய புத்திக்கு படுது. கரெக்டு தான். அவர் முடிச்சுட்டு கேட்டார், ஹஜ்ரத் நல்ல துவா சொல்லி கொடுத்தீங்க. நான் சொன்னேன், இதை நான் சொல்லிக் கொடுக்கல, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது முல்தசம பிடிச்சு என்ன துவா கேளுங்க, யா அல்லாஹ் எங்களை நரகத்தை விட்டுப்பார். கியாமத் நாள் என்கிற அந்த கோட்பாட்டின் மீது உறுதி இருக்குமானால் தான் இப்படி ஒரு துவாவுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த உலகம் பெருசு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குமானால், யா அல்லாஹ் எங்களுக்கு காசு கொடுன்னு தான் கேட்போம். இல்லைங்களா? யா அல்லாஹ் எங்களுக்கு காசு கொடு, அல்லது வயிற்று வலியை போக்கி வை, அல்லது யார் எங்களுக்கு எதிரிகளா இருக்கிறாங்களோ அவங்கள எங்களை விட்டு நீக்கி விடு, இப்படிதான் நம்ம கேட்போம். யாருக்கு மறுமையை பற்றிய சிந்தனை இருக்க முடியுமோ அவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? இப்படி துவா கேட்க முடியும். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வகையில் எல்லாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்தமான ஒரு சிந்தனை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நாம அப்படித்தான் இருக்கணும். எதையும் மறுமையை பற்றி சிந்திப்பவர்களாக இருக்கணும். அதுக்கடுத்து இந்த சிந்தனையினால் என்னென்ன நன்மை ஏற்படும்? நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடாது, இதுக்கு பின்னாடி தொடரும். அப்படி தொடர்ற இடத்துல நம்ம இங்க என்னெல்லாம் செஞ்சோமோ அதுக்கான ஒரு கொஸ்டின் ஆன்சர் உண்டு, ஒரு கேள்வி பதில் உண்டு, விசாரணை உண்டு.
அதுல ஜெயிச்சா தான் நாம ஜெயிச்சது, இல்லைன்னா நாம உண்மையில தோத்து போயிட்டு தான் ஆயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது என்னவெல்லாம் விளைவுகளை ஏற்படுத்தும்னா 2 பிரதான விளைவுகள். ஒண்ணு, நன்மை செய்ய ஆர்வத்தை தரும். இல்ல நம்ம ஒரு தான தர்மம் செய்யறோம்னு வைங்களேன், கையில ஒரு 500 ரூபாய் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. ஆனா ஒருத்தர் வந்து ஒரு தேவையை சொல்லி கேட்கிறார், அதுல ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுக்கணும்னு வைங்களேன், நமக்கு என்ன வேணும்? அப்படி கொடுக்க தூண்டுகிற ஒரு அம்சம் வேண்டுமா இல்லையா? அப்படி கொடுப்பதற்கு தூண்டுகிற ஒரு செய்தி வேணும். சிலது நம்முடைய மனசுல பிறக்கிற இரக்கம் தூண்டும். குடு. ஒருத்தர் கால் சரியில்லாதவர் வர்றாரு, பார்வை தெரியாதவர் வர்றாரு, அவருக்கு கொடுன்னு நம்முடைய மனசு இயல்பா தூண்டும். அப்படி இல்லாமையும் வேற ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நம்மை தூண்ட வேண்டும் என்றால் அப்படி தூண்டுகிற காரணி மறுமை. இன்று நாம் அவருக்கு கொடுத்தால் அல்லாஹ் நாளை மறுமையில் நமக்கு பன்மடங்காக தருவான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தர்மம் செய்வது 700 மடங்காக, அதை விட அதிகமாக வளரும்ங்கிறான். அப்ப நாம மறுமை சிந்தனை என்ன பண்ணுது? நாம அதிக அமல் செய்ய நம்மளை தூண்டுது. லைலத்துல் கத்ர் அன்னைக்கு நிறைய கூடி நின்று இபாதத் செய்யறோம், தூங்காம இபாதத் செய்யறோம். காரணம் என்ன? லைலத்துல் கத்ர்ல நம்ம 2 ரக்காத்து தொழுதுட்டா அது 1000 மாதங்களை விட சிறந்த பலனை எங்க தரும்? மறுமையில தரும், இல்லையா? அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒரு பள்ளிவாசலுக்கு கட்டுறதுக்கு உதவினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு வீட்டை தருவான். நம்ம பள்ளியில பள்ளிவாசலுக்கு அப்படின்னு சொல்லி எப்ப வசூல் வந்து கேட்டாலும் அது பெரிய தொகையாகத்தான் இருக்கு. இங்கன்னு கிடையாது, எல்லா இடத்துலயும் அப்படித்தான். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு எங்களுக்கு அப்படின்னு யாராவது வந்து வசூல் கேட்டாங்கன்னு வைங்க, மற்ற வாரத்துல கொடுக்காதவங்க கூட என்ன செஞ்சிருவாங்க? கொடுத்துருவாங்க. காரணம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த உலகத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டுகிறார்களோ, வலவ் கமா ஃபஹஸி கதாத்தின், ஒரு பறவையின் கூட்டின் அளவுக்கு இருந்தாலும் சரி. பறவை எதற்காக கூடு கட்டுகிறது? அது உள்ளே போய் வசிப்பதற்கு அல்ல. எந்த பறவையும் கூட்டுக்குள்ள போய் வசிக்காது. பறவை எதற்காக கூடு கட்டுகிறது? அதன் முட்டைகளை பாதுகாப்பதற்காக. பறவை தன் முட்டைகளை பாதுகாப்பதற்காக கட்டுகிற கூட்டின் அளவுக்கு ஒரு சின்ன பள்ளிவாசல் கட்டினாலும் அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை தருவான் அப்படிங்கிற அந்த ஹதீஸ் இருக்க நம்மளை போட வைக்குதா இல்லைங்களா காசு? அதனுடைய காரணம் என்ன? பின்னால கிடைக்கும். இப்ப மறுமையின் சிந்தனை என்ன செய்து நம்மளை அமல்களை செய்ய தூண்டுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யார் ஒரு மையத்துக்கு கஃன் ஆடை கொடுக்கிறாரோ, கஃபன் கஃபன மையித்தன், யார் ஒரு மையத்துக்கு கஃன் ஆடை போர்த்தி விடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் பச்சை பட்டுத்துணி போர்த்துவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால பாருங்க, நிறைய இடத்துல இதுக்கு தான தர்மம் பண்றதுக்கு ஆளுக்கு ரெடியா இருப்பாங்க. கஃனாடை கொடுக்கறதுக்கு, இறுதி நேர வேலைகளை செய்யறதுக்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யட்டும். நம்மளுடைய கஃனை அல்லாஹ் நம்ம சொந்த காசுல ஆக்கி தரணும். நம்முடைய கஃனை அல்லாஹ் நம்ம சொந்த காசுல ஆக்கி தரணும். அடுத்தவங்கள எத்தனை பேர்த்துக்கு உதவ முடியுதோ அந்த விஷயத்துல உதவுறதுக்கு நாம ஒரு உதவி செய்யணும். காரணம், அல்லாஹ் அதுக்குரிய கூலி அவ்வளவு மறுமையில தருவான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப மறுமைங்கிற சிந்தனை இருக்குது, அது என்ன செய்து நம்மை அமல் செய்ய தூண்டுகிறது. இன்னும் அமல் செய்யணும், இன்னும் அமல் செய்யணும் அப்படின்னு அமல் செய்ய தூண்டுகிறது. அதே இந்த மறுமை சிந்தனையினுடைய இன்னொரு பெரிய விளைவு என்னன்னா, நம்மளை பொறுப்புள்ள மனிதர்களாக்குகிறது. ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ், நம்மளை பொறுப்புள்ள மனுஷனாக்குது. என்னன்னா, நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பதில் சொல்லி ஆகணும். அல்லாஹ் தஆலா அந்த உணர்வை எல்லா நிலையிலும் நமக்கு உண்மையாக அல்லாஹ் தந்துள்வானாக. நாம் பேசுகிற பேச்சு, நம்முடைய கண்ணசைவுகள், நம்முடைய வியாபார நடவடிக்கைகள், கொடுக்கல் வாங்கல்கள், ஒவ்வொன்றிலும் நாம் கை செய்கிற வேலைகள், நம் கால்கள் செய்கிற வேலைகள் ஒவ்வொன்றுக்கும் நாம பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நாம் நம்முடைய இளமை, நம்முடைய சம்பாத்தியம், எப்படி சம்பாதித்தோம் என்பதற்கும் பதில் சொல்லணும், எப்படி செலவு செஞ்சோங்கிறதுக்கும் நாம பதில் சொல்லணும். அல்லாஹ் நம்மள நல்ல சந்தோஷத்துல எதையும் தடுக்கல, எதையும் அல்லாஹ் தடுக்கல. எவ்வளவு சம்பாதிக்கிறதையும் தடுக்கல. ஹலாலா சம்பாதிங்க, ஆடம்பரம் இல்லாம செலவு செய்யும்.
அப்ப மார்க் அதை பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை இது சொல்லுதா இல்லையா? அது மகத்தான பொறுப்புள்ளவர்களாக ஒவ்வொரு மனுஷனையும் ஆக்கு. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, லவ் மாத்த ஜமலுன் லியான் அலா ஷத்தில் ஃபுராத்தி லஹஷீது அன் யஸ்அலனி அல்லாஹ். டைகிரிஸ் நதிக்கரை, ஈராக்கில் இருக்கிற டைகிரிஸ் நதிக்கரையில் பசியால் ஒரு ஒட்டகை இறந்து போகும் என்றால் அதற்காக அல்லாஹ் என்னை கேள்வி கேட்பான் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு. எவ்வளவு பெரிய மனுஷங்க அவர். நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், இயல்புல நம்ம எல்லாம் பயப்படுறதே இல்லை. சொல்லிக்கிறோம் அல்லாஹ்வை பயப்படுறோம், சொல்லிக்கிறோம் அல்லாஹ்வை தொழுகிறோம், சொல்லிக்கிறோம், பயப்படுறதே இல்லை. இவ்வளவு பெரிய மனிதராக இருந்து அல்லாஹ் உமரின் நாவின் வழியாக பேசுகிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டப்பட்டு, ஒரு பாதையில் உமர் வருவார் என்றால் அந்த பாதையை விட்டு ஷைத்தான் விரண்டோடி விடுகிறான் என்று பெருமானாரால் பாராட்டப்பட்டு, பெருமைக்குரிய ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அத்தனை பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர். நான் எப்போதும் சொல்றேன், 22.5 லட்சம் கிலோமீட்டர்களை ஆட்சி செய்த உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எங்கோ 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஈராக் நாட்டின் டைகிரிஸ் நதியில் ஒரு ஒட்டகை பசியால் இறந்து போகுமானால் அதற்காக நான் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லணும்னு பயப்படுறேன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? இந்த பயமுடைய அதிகாரிகள் உருவாக்கியது மறுமை சிந்தனை. உமர் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையில நிறைய உதாரணம் இருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நிறைய நிலப்பரப்பை ஜெயிச்சிருந்தா கூட எங்கேயுமே அவங்க போனதில்லை. அவங்க ஈராக்கு அவங்க கிட்ட இருந்துச்சு, ஈரான் அவங்க காலத்துல இருந்துச்சு, சிரியா இருந்துச்சு, எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஆனா எங்கேயும் அவங்க போனதில்லை. அவங்க ஒரே ஒரு தடவை பாலஸ்தீனத்துக்கு போனாங்க, அவ்வளவுதான். பாலஸ்தீனத்தினுடைய சாதியை வாங்குறதுக்காக ஒரு தடவை பாலஸ்தீனத்துக்கு போனாங்க. அந்த கொஞ்ச நாள் மதீனால இருக்க முடியல. அதனால அந்த பயணத்தை முடிச்சுட்டு திரும்பி வந்த உடனே மதீனாவுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு வெளியே கிளம்புறாரு. ராத்திரி நேரத்துல கூட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபியை கூப்பிட்டுக்கிறார், நீங்களும் வாங்க. இவங்க 2 பேரும் போகிற போது ஒரு வீடு, குழந்தைகள் அழுகிற சப்தம் கேட்கிறது. அந்த வீட்டுல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி எட்டி பார்த்தா ஒரு அம்மா சட்டியில தண்ணியை வச்சு, வெறும் தண்ணியை வச்சு கரண்டியை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை, அங்க மாவோ வேற எதுவும் இல்லை, வெறும் தண்ணியை கிண்டிக்கிட்டு இருக்கு. அவங்க கேட்கறாங்க, என்ன செய்யற? குழந்தைங்க ஏன் அழுகிறாங்க? அந்த அம்மா சொல்லுது, என் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு, சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எந்த வசதியும் இப்ப இல்லை. அதனால நான் அவங்களுக்கு ஏதோ உணவு தயாராகுதுங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக இந்த கரண்டியை வெத்து சட்டியில போட்டு நான் கிளறிக்கிட்டு இருக்கேன். அழுது அவங்க தூங்கிடுவாங்க, அது வரைக்கும் நான் இப்படி செய்துட்டு இருக்கேன் என்று ஒரு சொன்னபோது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நடுங்கி போனாங்க. அவங்க நேரா அரசாங்க கஜானாவுக்கு ஓடி போனாங்க. அந்த பொறுப்பாளரை தட்டி எழுப்பி, வா, என் முதுகில் கோதுமை மூட்டைகள் ஏற்று அப்படிங்கிற. அவர் ராத்திரி நேரத்துல ஹலீஃபா கூப்பிடுறதுலயே தகச்சு போயிருக்காரு. என் முதுகு மேல ஏத்துன்னா அவர் சொல்றாரு, ஹலீஃபா அமீருல் முஃமினீன், உங்க முதுகுல நான் எப்படி தூக்கி வைப்பேன்? நான் தூக்கிட்டு வர்றேன். வரலாற்றின் வைர வரிகளுக்கு சொந்தமான வார்த்தைகளை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். அஹ்மில் அலைய, என் மேல தூக்கி வை. அத்தஹ்மிலு அல அன்னி ஔசாரி யௌமல் கியாமா, கியாமத் நாளில் என்னுடைய சுமைகளை நீயா தூக்க போகிறாய்? என்ன வார்த்தை கேட்கிறான். அரசராக இருந்தாலும் அவர்களுடைய நினைப்பு நாடி நரம்பெங்கும் என்ன நினைப்பு ஓடுது? கியாமத் நாளில் என்னுடைய சுமைகளை நீயா தூக்க போகிறாய்? என் மேல தூக்கி வை. அவர் மேல அவர் தூக்கி வச்சார். அதை எடுத்துக்கிட்டு ஓடி போனாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த வீட்டுக்கு. ஓடி போய் அந்த அம்மாவை நகர சொல்லிட்டு அவர் சமைக்கிறார். தண்ணி எடுத்து வச்சு அவர் சமைக்கிறார், அடுப்பு ஊதுறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா இந்த காட்சியை விவரிக்கிறார் நமக்கு. அவர் அடுப்பு ஊதுகிறார், அடுப்பு புகை அதிகமா வருது. அந்த புகை உமர் ரலியல்லாஹு தஆலா தாடியின் வழியாக வெளியே வருவதை நான் பார்த்தேன். சமைச்சுக்கிட்டு கொடுக்க போகும்போது அந்த அம்மா சொல்றாங்க,
நீ உமரை விட நல்லா இருப்பா அப்படிங்கிறான். அந்த கைரும் மின் உமர், நீ உமரை விட நல்லா ஆளு. உமர் ரலியல்லாஹு இன்னொரு அதிர்ச்சி, இந்த அம்மா இப்படி சொல்லிட்டாங்கல்ல. அவங்க கேட்டாங்க, நீ கஷ்டப்படுறது அவருக்கு தெரியுமா? அவருக்கு எப்படி தெரியும்? இந்த அம்மா திருப்பி கேட்டார்கள், இதை தெரியாவிட்டால் அவர் என்ன கலீஃபா? நாட்டு மக்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பது தெரியாவிட்டால் அவர் என்ன கலீஃபா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த அம்மாட்ட, நீங்க நாளைக்கு வாங்க, அமீருல் முஃமினீன் இருக்கிற இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அடுத்த நாள் அந்த அம்மா வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு பக்கம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருக்காங்க. அந்த அம்மா வர்றாங்க. வந்து பார்க்கும்போதுதான் யார் உமர்னு தெரியுது அவங்களுக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அம்மாட்ட கேட்கிறாங்க, நான் உனக்கு ஒரு அநீதி இழைச்சிட்டு தான் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த அநீதிக்கு நான் என்ன பதில் செய்யணும்? ஒரு அநீதி இழைத்து விட்டதாக, உங்களுடைய பொருளாதாரத்தை நான் கவனிக்க தவறிவிட்டதாக ஒரு சொன்னீங்களே, அந்த மல்லமா, அந்த அநீதிக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு 600 திர்ஹம் கொடுக்க சொல்கிறார். 600 திர்ஹம் கொடுங்க. பெரிய காசு தான் அந்த காலத்துல. 600 திர்ஹம் அந்த பொண்ணுக்கு கொடுக்கப்படுது. கொடுத்த பிறகு பக்கத்தில் இருந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அந்த அம்மா இடத்திலே ஒரு சீட்டு எழுதி வாங்கிக்கீங்க, ஒரு சீட்டை எழுதி வாங்கிக்கீங்க. என்ன ஒரு வாசகம் சொல்லி கொடுத்தார், நான் உமர் இந்த பெண்மணிக்கு நான் இழைத்த அநீதிக்கு பதிலாக 600 திர்ஹத்தை அவருக்கு நான் கொடுத்து அவருடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டேன், அதை அந்த அம்மா சம்மதிக்கிறார் என்று எழுதுமாறு சொல்லி எழுதி வாங்கிக் கொள்கிறார். அந்த சீட்டை வாங்கிவிட்டு தன் மகனிடத்திலே சொல்கிறார், என்னை நீ அடக்கம் செய்கிற போது என்னுடைய கபரில் இந்த சீட்டையும் சேர்த்து வைத்து நீ அடக்கம் செய், நான் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் காட்ட வேண்டும். இந்த மறுமை சிந்தனைங்கிறது அப்படிப்பட்டதுதான். யாருக்கு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இனிமேல் தான் இருக்கு, இனிமேல் தான் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிற சிந்தனை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் அந்த நாளை பயப்படுவார்கள், அல்லாஹ்வை சந்திப்பதை பயப்படுவார்கள். அப்படி சந்திக்க போகிற போது நாம் என்ன கொண்டு போக வேண்டும், எதை கொண்டு போக கூடாது என்று அச்சப்படுவார்கள். இது உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட இருந்துச்சு. நான் பதிலளிக்க கடமைப்பட்டவன் என்கிற சிந்தனை. சகோதரர்கள், இது ரொம்ப முக்கியம். மறுமை சிந்தனைங்கிறது நம்மளை ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஆக்கும். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல என்ன அக்கிரமம் நடக்குது. அமெரிக்காவினுடைய அதிபர் நேற்றைய முன்தினம் ஒரு போட்டோ, ஒரு இமேஜ் ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த இமேஜ்ல என்ன இருக்குன்னா, அவர் ஐரோப்பா தலைவர்களோட உட்கார்ந்து பேசுறாரு. அவர் முன்னாடி ஐரோப்பிய தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவருக்கு பின்னால ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல அமெரிக்கா வரைபடம் இருக்கு. அந்த வரைபடத்துல கனடாவையும் சேர்த்து போட்டிருக்காரு. கனடா வேற நாடு, அந்த கனடாவையும் சேர்த்து தன்னுடைய நாடுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு படத்தை போட்டு அதை பொது உலகத்திற்கு காட்டுகிறார் அமெரிக்காவினுடைய அதிபர். பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்கு, என்னதாங்க இந்த உலகத்துல நடக்குது, இவரெல்லாம் என்ன மாதிரி ஆளு அப்படின்னு கேட்க தோணுது. ஆனா அவரெல்லாம் அவர் விவரம் இல்லாதவரெல்லாம் இல்ல, விவரமானவர், ரொம்ப விவரமானவர். என்ன நினைக்கிறாரு, யாருக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவருடைய மனோநிலை என்ன, நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் வகுத்ததுதான் எனக்கான சட்டம். கிரீன்லாந்துற ஒரு ஊடு, அது என்னோட ஊருங்கிறார். அதே போல பாலஸ்தீனத்தில் காசா பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ற ஒரு புது குழுவை அமைக்கிறார். இந்த குழுவுல இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவை சேர்க்கிறார். இஸ்ரேலுடைய பிரதமர் எப்படிப்பட்டவர்னா, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர். ஒரு சர்வதேச போர் குற்றவாளிய அமைதி குழுவுல கொண்டு வந்து சேர்க்கிறார். இதெல்லாம் நடக்குது, நம்ம பார்க்கிறோம். ஏன் இப்படி நடக்குது? வேற ஒண்ணும் இல்லை, யாருக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லை அப்படிங்கிற அந்த மமதை தான். அந்த ஒரு நினைப்பு வந்துருச்சுன்னா யார் எப்படி வேணாலும் நடப்பாங்க. அப்படித்தானே, நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்னா எப்படி வேணாலும் நடப்பாங்க. ஆனால் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டவன் என்கிற சிந்தனை வரும்போது அந்த சிந்தனை நம்மை பக்குவப்படுத்தும். சகோதரர்களே, இது நம்மள ஒவ்வொருத்தருக்கும் அவசியம். நான் ஒரு குடும்ப தலைவனாக நான் பதில் சொல்ல கடமைப்பட்டவன்.
ஒரு இளைஞனாக நான் பதில் சொல்ல கடமைப்பட்டவர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 4 விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லாம உங்களுடைய கால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கையை நீங்க எப்படி செலவு செஞ்சீங்க, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இளமையை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டீங்க, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த காசை நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க, எப்படி செலவிட்டீங்க, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியத்தை நீங்க எப்படி செலவிட்டீங்க, இதற்கு பதில் சொல்லாமல் நீங்கள் ஒரு எட்டு அந்த பக்கம் நகர முடியாது என்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. இந்த பொறுப்புணர்வு நமக்கு வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. நம்ம வாழ்க்கை பின்னாடி சொர்க்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், மறுமை வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எல்லா இடத்துலையும் நம்ம வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம கிட்ட வளர்ற தலைமுறை இருக்கு பாருங்க, அடுத்து வளர்ற தலைமுறையில மறுமை அப்படின்றதெல்லாம் பேசவே முடியறது. நம்ம பேசுறத கேட்கிற நிலையிலயா இருக்கிறாங்க? வீட்டுல பிள்ளைகள்கிட்ட, நம்ம குழந்தைகள்கிட்ட போய், நம்ம பசங்கள்கிட்ட போய் மறுமைன்றதெல்லாம் பேச முடிகிற நிலையிலயா இருக்காங்க? அடுத்த தலைமுறை எப்படி வளருது? அதற்கு காரணம் நாம தான். நம்மகிட்ட இந்த கவலை இல்லை, நம்மகிட்ட இந்த கவலை இல்லை. நாம அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டிய பிரார்த்தனைகள்ல பெரிய பிரார்த்தனை, யா அல்லாஹ் என் சந்ததிகளை முஸ்லிம் சந்ததிகளாக்கு. நம்ம கேட்டிருக்கோமா? யா அல்லாஹ் என் சந்ததிகளை முஸ்லிம். என்னெல்லாம் அல்லாஹ் இடத்துல கையேந்தி மணிக்கணக்கா துவா கேட்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி முடித்த பிறகு அல்லாஹ் இடத்திலே துவா கேட்டார்கள், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக, யா அல்லாஹ் எங்கள் 2 பேரையும் முஸ்லிமாக்கு, வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், எங்கள் சந்ததிகளை முஸ்லிம் சந்ததிகளாக்கு. இந்த தீனுக்கு மாற்றமான ஈமானில் குறைவுள்ள ஒரு நபரும் என் குடும்பத்தில் விடக்கூடாது, என் சந்ததிகளில் விடக்கூடாது. அந்த கவலை நமக்கு இருக்குமானால், அது பிரார்த்தனையாக இறைவனிடத்தில் உயர்த்தி கேட்கப்பட்டிருக்குமானால், அல்லாஹ் நம்முடைய ஈமானை பாதுகாப்பார், சந்ததிகளுடைய ஈமானை பாதுகாப்பார். அந்த அக்கறையும் கவலையும் நம்மகிட்ட எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். என் பிள்ளைக்கு இந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்கணுமே பிரார்த்தனை செய்யறவங்க இருக்காங்க. சாதாரண எல்கேஜிக்கு எத்தனையோ பேரு, ஹஜ்ரத் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் துவா செய்யுங்க, இங்க மெம்பர்ல அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் துவா செய்யுங்க, என் குழந்தைக்கு இந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்கணும்னு கேட்டது எத்தனையோ பேர் இருக்காங்க. என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பாக்குறேன், மாப்பிள்ளை சாலிஹா இருக்கணும் துவா செய்யுங்கன்னு கேட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சகோதரர்களே, அதையெல்லாம் விட நாம் அதிகம் யோசிக்க வேண்டியது, என் சந்ததி தொழுகை நிலைநாட்டுகிற சந்ததியாக இருக்க வேண்டும், மறுமை வாழ்க்கையை நம்புகிற சந்ததியாக இருக்க வேண்டும். கேட்கணுமா வேணாமாங்க? ஹஜ்ஜுக்கு போறோம், அங்க போறோம், இங்க போறோம், இங்க எல்லாமே போறோம், எல்லா இடத்துலையும் துவா கேட்கும் போது நம்ம பிரதானமா கேட்க வேண்டியது இதுதான். நம்ம கிட்ட இந்த கவலை இருக்குமானால், அதன் எதிரொலியாக இந்த பிரார்த்தனை வருமானால், அல்லாஹு தஆலா நிச்சயம் நம் தலைமுறையை அப்படி கொண்டு வருவாங்க. எனவே நாம் நம்மை பொறுப்புள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மறுமை சிந்தனை என்பது நம்மை பொறுப்புள்ளவர்களாக ஆக்குகிறது. இன்னொரு விஷயம் இருக்கு, ஒரு ரகசியம். அது மறுமையை பற்றிய ஒரு சிந்தனை செய்கிற வாழ்க்கை நம்மகிட்ட இருக்குமானால், சிந்தனைனா நம்ம நினப்புக்குள்ள அது சொல்லிக்கிட்டே இருக்குது. நம்ம இன்னைக்கு கொடுத்தா அல்லாஹ் நாளைக்கு தருவான், நம்ம இன்னைக்கு செஞ்சா அல்லாஹ் நாளைக்கு நம்மளை பிடிச்சிருவான் அப்படிங்கிற பேச்சு, அந்த சிந்தனை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்னா நம்ம வாழ்க்கை பரக்கத்தா இருக்கும்னு அறிஞர்கள் சொல்றாங்க. யாரிடத்தில் மறுமையை பற்றிய சிந்தனை இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கை பரக்கத்தா இருக்கு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வெளிநாட்டு பிரமுகர்கள் மதீனாவுக்கு தேடி வந்தார்கள். வெளிநாட்டிலே பிரம்மாண்டமாக வாழ்ந்த பிரமுகர்கள், ஈராக் நாட்டில் இருந்து வந்த ராஜதூதர்கள்னாலே அதுக்கான கம்பீரமா தானே இருப்பாங்க. வந்தாங்க. வரும்போது மதீனாவுக்குள் நுழைந்தவர்கள் அங்கே தேடி பார்க்கிறாங்க, எங்க அரசருக்கான அரண்மனை எங்கே இருக்கிறது. தேடி பார்க்கிறாங்க, ஒன்னையும் காணோம். அங்க இருந்தவங்கள்ட்ட கேட்கிறாங்க, எங்க உங்க அரசர் வாழ்கிறார்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் அரசர். எங்க உங்க அரசர் வாழ்கிறார்? அப்ப அவங்க பள்ளிவாசலை காட்டுறாங்க, அங்கதான் இருப்பார், போய் பாருங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தனக்குன்னு பாதுகாவலர்களை வைத்துக் கொண்டவர் அல்ல. பள்ளிவாசல் அங்க இருக்கு, போய் பாருங்க. பள்ளிவாசல்லையா? அங்க பாருங்க, படுத்திருப்பார், படிக்கட்டில் படுத்திருக்கிறார் பாருங்க, அவர் தான் உமர் என்று சொல்றார். வந்தவர்களுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. 22.5 லட்சம் கிலோமீட்டர்களை ஆட்சி செய்கிற ஒரு மனிதர்,
அவருடைய பெயரை சொன்னாலே 1000 மைல்களுக்கு அப்பால் இருப்பவன் தன் கையில் இருக்கிற வாளை கீழே போட்டு விடுவான் என்கிற வலிமை படைத்த ஒரு தலைவர். மதீனாவில் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலின் படிக்கட்டுகளில் படுத்துறங்குவதை பார்த்த அந்த ஈராக்கிய பிரதிநிதி சொன்னார், யா அமீரல் முஃமினீன் அதல்த ஃபனும்த. இப்படி பள்ளிவாசல் படிக்கட்டுல படுத்து தூங்க முடியுதுன்னா நீங்க நீதியா நடந்திருக்கீங்கன்னு அர்த்தம். நீதியா நடந்தீங்க, உங்களால தூங்க முடிச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் அமைதியும் வளமும் கோலோச்சியதற்கு காரணங்களில் ஒன்று அவரிடத்தில் இருந்த மறுமை சிந்தனை. மறுமை சிந்தனை இருக்கிற இடத்துல அல்லாஹ் பரக்கத்தை தருவான். நாம மனசுல வச்சுக்க வேண்டிய, இளைஞர்களாக இருக்கிற போது, மடுத்தரவர்களாக இருக்கிற போது நாம கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம். நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, யார் மக்ரிபு தொழுகைக்கு பிறகு சூரத்துல் வாக்கியா ஓதுகிறார்களோ அவர்களை வறுமை தீண்டாது என்று சொன்னார்கள். எல்லாம் நம்ம பாடமாக்கி வச்சுக்கோம். நம்முடைய சஹாபாக்களுக்கு அதுல ஆழமான பிடிப்பு இருந்தது. சொன்னது யாரு? நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. யார் மக்ரிபுக்கு பிறகு வாக்கியா சூரா ஓதுறாங்களோ வறுமை தீண்டாது. 96 ஆயத்து ஓதுனா ஒரு 5 நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் ஓதி முடிச்சிடலாம். நம்ம பாடமாக்குறது கஷ்டம் அல்ல. ஒரு 2 வாரத்துக்கு காதுல ஹெட்போனை போட்டு கேட்டோம்னு வைங்களேன், அது பாடமாயிரும். பாடமாக்கிக்கலாம். இன்னைக்கு அவ்வளவு சுலபமாயிடுச்சு எல்லாம். இப்ப வாக்கியா சூறாவை யார் ஓதுகிறார்களோ அவர்களை வறுமை தீண்டாதுன்னா என்ன அர்த்தம்? அது பரக்கத்தாக இருக்கும்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னதன் பின்னணியில் இருக்கிற செய்தி என்னன்னா, வாக்கியா சூரா முழுக்க மறுமையை பற்றிய செய்தி தான் இருக்கு. வாக்கியா சூரா ஓதி அதனுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து படிச்சு பாருங்க. மறுமையில் மனிதர்கள் 3 பிரிவாக இருப்பார்கள். அஸ்ஹாபுல் யமீன், ஒன்று வலது பாகத்துக்காரர்கள், அஸ்ஹாபு ஷிமால், இன்னொன்று இடது பாகத்துக்காரர்கள், இன்னொன்று வஸாபிகூன், முன்னே செல்லக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்லி அஸ்ஹாபுல் யமீன் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தின் சுகங்கள் என்ன அல்லாஹ் பட்டியலிடுகிறார். இன்னொரு பக்கம் வஸாபு ஷிமால், இடதுபுறம் இருக்கிற நரகத்துக்காரர்களுக்கு கிடைக்கிற தண்டனைகள் எப்படிப்பட்டது அதை அல்லாஹ் பட்டியலிடு. அது முழுக்க சூரத்துல் வாக்கியா முழுக்கவே மறுமையை பற்றி செய்தி நமக்கு சொல்லக்கூடியது. அப்ப மறுமையை பற்றிய செய்தி சொல்லக்கூடிய வாக்கியா சூராவை ஓதி வந்தால் வாழ்க்கையில் வறுமையே வராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, மறுமை சிந்தனைக்கும் பரக்கத்துக்கும் இடையே ஆழமான தொடர்பு இருக்கிறது. அதனால நம் வாழ்க்கை பரக்கத்தா இருக்கணும்னு நினைச்சோம்னா, எப்பவும் நாளைக்கு மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, அதுல கேள்வி கணக்குன்னு ஒண்ணு இருக்கு, அதை யோசிச்சு செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன பால் கிடைச்சி குடிக்கும்போது கூட இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு பேசுவாங்க. ஒரு தடவை கடுமையான பசி, வீட்டுல ஒண்ணுமே இல்லை, பசியில ரசூலுல்லாஹ் வெளியே வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எதிரில் வர்றாங்க. எங்க இந்த நேரத்துல வெளியே வந்தீங்கன்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், ஒரே பசி, அதனால நான் வெளியே வந்தேன், ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு வந்தேன். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாரு, நீங்க ஏன் வெளியே வந்தீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை எது வெளியே கொண்டு வந்துச்சோ அதுதான் என்னையும் வெளியே கொண்டு வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, ஏங்க இந்த நேரத்துல நீங்க வெளியே வந்தீங்க? அவரு சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், பசி. அவர் திருப்பி கேட்டாரு, நீங்க ஏன் வெளியே வந்தீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை எது வெளியே கொண்டு வந்துச்சோ அதுதான் என்ன. 3 பேருமா சேர்ந்து ஒரு அன்சாரி சஹாபியினுடைய வீட்டுக்கு போனாங்க. அவர் இல்லை. ஆனா அந்த வீட்டில் இருந்த அம்மா ரொம்ப ஈமானிய பெண்ணாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே, வாங்க வாங்க உட்காருங்க, இப்ப வந்துருவாரு எங்க வீட்டுக்காரர், பக்கத்துல போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வையும் 2 கலீஃபாக்களையும் உட்கார வச்சாங்க. அந்த நண்பர் கொஞ்ச நேரத்துல வந்தார். வந்தவர் அங்க வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை அறுத்து சமைச்சார். அவர் சமைக்கிற வரைக்கும் காத்திருந்து அவர் கொண்டு வந்து வச்சதை சாப்பிட போனாங்க ரசூலுல்லாஹ். அப்படி சாப்பிட போகும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் இதை பத்தி நாளைக்கு கேட்பான், உனக்கு நான் சாப்பாடு கொடுத்தனே, நீ அதுக்கு எப்படி செய்துக்கிட்டேன்னு அல்லாஹ் கேட்பான் என்று சொன்னார். பல நாள் பட்டினியாக இருந்து கிடைத்த ஒரு உணவுக்கு சாப்பிடுகிற நேரத்தில் கூட இது பற்றி மறுமையில் விசாரணை கிடைக்கும், ஏற்படும் என்கிற அந்த நம்பிக்கையும் உறுதிப்பாடும் இருக்கிறதே வாழ்க்கையை பரக்கத்தாக்கி வைக்கும். எல்லா நிலையிலும் நாம நினைவில் வைக்க வேண்டும். இது வெறும் ஒரு கோட்பாடு மாத்திரமல்ல, வெறும் ஒரு நம்பிக்கை மாத்திரமல்ல, இது ஒரு உணர்வு. அந்த உணர்வு நம்மை நன்மைகளை செய்ய தூண்டும், நம்மை பொறுப்புள்ள மனிதர்களாக ஆக்கும். அதுக்கு அப்பாலே அது நம் வாழ்க்கையை பரக்கத்தானதாக ஆக்கி வைக்கும். அதனாலே நம்ம மார்க்கத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அது. உலகத்தில் பல கோடி மக்களை மறுமையை நினைவுள்ளவர்களாக வாழ வைத்திருப்பது
நம்முடைய மார்க்கத்தின் ஸ்பெஷாலிட்டி, தனிப்பட்ட குணம். இந்த மக்களிடத்திலே மாத்திரம்தான் வறுமையை பற்றிய சிந்தனை இருக்கு. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மறுமையை பற்றி உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் சொல்கிறான். அந்த உறுதியை காப்பாற்றிக் கொள்ள தக்க வைத்துக் கொள்பவர்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய அடுத்த தலைமுறைகளை இந்த சிந்தனை உள்ளவர்களாக வாழ வைப்பதற்கு என்ன முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டுமோ அந்த முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். சொல்லி சொல்லி பார்த்தாலே வந்துடும் அந்த குணம். அல்லாஹ் அந்த முயற்சிகளை மேற்கொண்டு நம்முடைய சந்ததிகளையும் ஈமானிய சந்ததிகளாக வார்த்தெடுக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.